அருமை இறையேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, ஞாயிறு நோக்கி நடப்போம் என்கிற வழிபாட்டின் மூலமாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர்த்த ஆண்டவரில் விசுவாசம் கொண்டு பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய ஞாயிறு 2 விதமான முக்கியமான விடயங்களை கொண்டிருக்கின்றது. முதலாவதாக உலக இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் இந்த ஞாயிறை அழைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக நல்ல ஆயன் ஞாயிறு என்றும் இந்த ஞாயிறை அழைக்கின்றோம். ஆகவே இந்த 2 விடயங்களையும் மனதில் கொண்டு தொடர்கின்ற இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்களிப்போம். வர வேண்டும் வரமருளாவியே, தர வேண்டும் தனி நபர் கோடையே, மனம் வேண்டும் மாபரஞ்சோதியே, தினம் வேண்டும் திருநல் மலையே, அலைபாயும் மனதினிலுனையே ஆட்கொள்ள வைத்திடுமிரையே, அலைபாயும் மனதினிலுனையே ஆட்கொள்ள வைத்திடுமிரையே, அருள் பணியாற்றிடுமெனையே அனுதினம் காத்திடும் துணையே, வர வேண்டும் வரமருளாவியே, தர வேண்டும் தனி நபர் கோடையே, மனம் வேண்டும் மாபரஞ்சோதியே, தினம் வேண்டும் திருநல் மலையே, இருளினை ஒளிர்விக்கும் சுடரே, குளிரினை போக்கிடும் நெருப்பே, இருளினை ஒளிர்விக்கும் சுடரே, குளிரினை போக்கிடும் நெருப்பே, வெண்மையை தணித்திடும் குளிரே, எம்மையும் மாற்றிடும் அன்பே, வர வேண்டும் வரமருளாவியே, தர வேண்டும் தனி நபர் கோடையே, மனம் வேண்டும் மாபரஞ்சோதியே, தினம் வேண்டும் திருநல் மலையே. அன்பின் ஆண்டவரே இறைவா, என் கடந்த கால வாழ்க்கையில் நீர் என் முன் கண்மணி போல் பாதுகாத்து வந்ததற்காக மக்கள் கோடான கோடி நன்றி சொல்கின்றோம். அப்பா, வரும் காலங்களில் என்னை அரவணைப்பிலும் கடந்த நாட்களில் நீர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தி வந்த நாளிலும் தவிர்க்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வாரம் முழுவதும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தவும், நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர் என்னை வழிநடத்தி பாதுகாத்து அரவணைக்க வேண்டும் என்று உண்மை இருந்து மன்றாடுகின்றோம். இவையெல்லாம் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடுவேன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் துன்பங்கள், வேதனைகள், நோய்கள் வந்தாலும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து அவருடைய வழியில நடக்கும்போது அவர் நம்ம எல்லா விதமான தீமையினின்று பாதுகாத்து நல்வழியில் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடரும் திருப்பாடலில் பங்கெடுப்போம். திருப்பாடலுக்கு உங்கள் பதிலாக ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறைவில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறைவில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறைவில்லை. ஆண்டவரே என் ஆயர்,
எனக்கேதும் குறைவில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர்களை பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. தம் பேருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீர்க்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் மறுநலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரது இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமென்றி திருடர் வேறெதற்கும் வருவதுமில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாஸ்கா காலம் 4ஆம் வாரமான இன்று நல்லாயன் ஞாயிறாகும். இறையழைத்தலுக்காக நம்மை அர்ப்பணித்துள்ள குருத்துவ துறவரத்தாருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி நல்லாயனாகிய இயேசுவை பற்றி சிந்திக்க எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. லெபனான் தேசத்தில் ஒரு ஆயனிடம் தன்னிடம் உள்ள ஆடுகளை அறிவாராய் என்று கேட்டால் அவர் இவ்வாறு கூறினார், என்னுடைய கண்கள் இரண்டையும் கட்டிவிட்டு என்னுடைய மந்தையில் எந்த ஒரு ஆட்டையாவது எனக்கு முன் நிறுத்தினால் அதன் முகத்தை தடவி பார்த்தவுடன் அதன் பெயர் என்னவென்று உடனடியாக சொல்லிவிடுவேன் என்றார். நல்லாயன் தன்னுடைய மந்தையை அதன் பெயர் கொண்டு அறிந்திருக்கின்றார். ஆதாம், நீ எங்கே இருக்கின்றாய் என்று தொடக்க நூலில் இறைவன் கேட்டது போல மரிய மகதலேனாவை பார்த்து உயிர்த்த இயேசு மரியே என்றவுடன் அவள் உடனடியாக இயேசுவை இனங்கண்டு கொண்டாள். பாலஸ்தீன நாட்டில் ஆயனின் வாழ்வு மிக கடினமானது. மந்தையோடு சேர்ந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். மந்தையை தாக்க வரும் விலங்குகளிடமிருந்து அவற்றை காக்க வேண்டும். யூத மக்களுக்கு மிகவும் பழக்கமான ஒரு உருவகம்தான் ஆயன்.
இங்கு ஜேசு தம்மை நல்ல ஆயனாகவும் தம் சீடர்களை ஆடுகளாகவும் இறையரசை ஆட்டு பட்டியாகவும் உருவகிக்கின்றார். ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் இடையே உள்ள மிக நெருங்கிய உறவு தொடர்பு இருந்தது. நல்லாயன் எப்பொழுதும் தன் ஆடுகளுடனேயே இருக்க வேண்டும். அல்லாவிடில் ஆடுகளுக்கு ஆபத்து நேரிடும். அதாவது இவ்வுலக தீய தலைவர்களிடமிருந்து பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்களிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஜேசு தன்னை நல்ல ஆயன் என்று கூறி தான் முன்மாதிரிகளை பிரமாணிக்கமுள்ள உண்மையான பிற அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர் என்றும் தனக்கு முன் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் போலி மெசியாக்கள் எனவும் காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தி எனக்கு தரும் செய்தியானது கிறிஸ்துவே மீட்பின் வாயில், அவரையன்றி எமக்கு வாழ்வீது என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஒரு மனைவியாக, தாயாக, ஆசிரியையாக, பொதுநிலை பணியாளராக அழைப்பு பெற்ற நான் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை சரியான பாதையில் வழிநடத்தி இருக்கின்றேனா என சிந்தித்து பார்த்தால் பல வேளைகளில் ஒரு கேள்வியாகவே அமைந்து விடுகின்றது. ஆயனுக்கும் மந்தைக்கும் இடையிலான நெருக்கமான உறவு காணப்படும் போதுதான் ஆயனின் அன்பையும் மந்தைகளின் தனிப்பட்ட பண்புகளையும் இனம் காண முடியும். என்னிடம் வருகின்ற ஒவ்வொரு மாணவர்களையும் தனிப்பட்ட முறையில் அறிந்து அவர்களின் தனிப்பட்ட திறமைகள் வளர காரணமாக இருக்கின்றேனா? சில வேளைகளில் திறமைகளை இனம் காணாமல் முகமன் பார்த்து செயல்பட்டேனா என எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நிலத்தை வாங்கும் போது அல்லது எனது பதவியை தக்க வைத்துக் கொள்ளும் போது, பெரிய பெரிய பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு அனுமதி பெறும் போது நான் உரிய படிமுறைகளை பின்பற்றி செயல்பட்டிருக்கின்றேனா? எனது காரியம் உடனே நிகழ வேண்டும் என்பதற்கு பணம், லஞ்சம் ஆகியவற்றை கொடுத்து எனது இடத்தை தக்க வைத்துள்ளேனா? எந்த நிலையிலும் வாயில் வழியாகவே நுழைய ஜேசு என்னை அழைக்கின்றார். நான் எந்த வழியில் செல்கின்றேனோ அந்த வழியினையே என் பிள்ளைகளும் பின்பற்றுவர். நான் குறுக்கு வழியில் செல்லாமல் நேர்வழியில் சென்று எனக்குரியதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதே போல் பிறருக்கு வாயிலாக இருந்து வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு என்னிடம் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நற்செய்தி என்னை அழைக்கின்றது. இன்றைய உலகம் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கின்றது. நல்ல தலைவர்களையும் இயக்க தலைவர்களையும் கண்டிருக்கின்றது. ஆனால் ஜேசுவை போல ஒரு நல்ல தலைவரை இந்த உலகம் இதுவரை பார்த்ததும் இல்லை, இனி பார்க்க போவதும் இல்லை. நற்செய்தியில் ஜேசு தம்மை ஒரு நல்லாயனாக வர்ணித்து எப்படிப்பட்ட தலைவர் என்பதை உணர்த்துகின்றார். இதன் அடிப்படையில் நாமும் நல்லாயன் வழி நடக்க முன்வர வேண்டும். நல்லாயரான ஜேசு தனது மந்தைகளை கண்டு அறிந்தவர். எவ்வித சுயநலமும் இன்றி தமது மந்தைகள் நிறைவான வாழ்வு பெறுவதற்காக தம்மையே முழுமையாக அர்ப்பணித்ததை போல நாமும் எம் குடும்பம், சமுதாயம், எம் பங்கு முன்னேற்றம் காண சுயநலமின்றி முழுமையாக எம்மை அர்ப்பணிக்க முன்வர வேண்டும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார். எனவே இன்று எம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பெயரோடு அறிந்திருப்பது மிகவும் அவசியம். இப்படி உறவு இல்லாத காரணத்தினால்தான் இன்று எத்தனையோ கத்தோலிக்க மக்கள் கத்தோலிக்க மதத்தை விட்டே வெளியேறுகின்றார்கள். தமது மந்தைகளின் வாயில் அவர் இரும்பு அல்லது மரவாய்களை கொண்டு தமது மந்தையை பாதுகாப்பது அல்ல, மாறாக அவரே வாயில் படுத்துக்கொண்டு எல்லா தீமைகளிலும் இருந்து மந்தைகளை பாதுகாப்பார். அவரை தாண்டாமல் யாரும் மந்தைக்குள் சென்று மந்தையை தொட முடியாது. ஆனால் இன்று நாமே எமது சமுதாய முன்னேற்றத்தை தடுத்து எமது பிரதேசத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் முழுமை அடையாமல் இருக்க முட்டுக்கட்டைகளால் நிற்கின்றோம்.
நாம் எம் ஆயரின் குரலுக்கு செவி கொடுக்கின்றோமா? சிந்திப்போம். திருமுழுக்கின் ஊடாக பொது குருத்துவத்திற்கு எம்மையும் அழைக்கின்றார். நாம் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை நேர்வழியில் நடத்தி சென்றிருக்கின்றோமா? அவர்களிடம் காணப்படும் திறமைகளையும் தாளந்துகளையும் சரியாக இனங்கண்டு அவற்றின் வழி முன்னேற உதவும் நல்ல மனிதனாக வாழ முன்வருவோம். அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாள் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் இடம் கூடவே இருந்து வளர்ந்த தேவைக்காக தேவனே உமக்கு நன்றி. எம்மை எமது தேவைகள் நிமித்தம் எதுவாக இருந்தாலும் நீர் தாமே எம்மை வழி நடத்துகின்றேன். எமக்கு எப்போதும் துணையாக இருக்கின்ற உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நமது நாட்டிலே தற்போது நிலவி கொண்ட பொருளாதார நெருக்கடியிலும் கூட எமக்கு அனுதின உணவை வழங்கி எம்மை பாதுகாத்து ஆரோக்கியத்தை தந்து எமது வேலைகளை நாங்கள் நல்ல முறையை செய்வதற்கு எம்மை வழிநடத்துகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நொடி பொழுது வரையும் எம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றேன். இனிவரும் காலங்களிலும் கூடவே நீதாமே துணையாக இருந்து எம்மை வழிநடத்தும் தயவுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சகல விதமான நோய் நொடிகள், துன்பங்கள், வேதனைகள் எவை எம்மை வந்து சூழ்ந்தாலும் அவ்வேளையில் உமது கரத்தை எம்மேல் வைத்து எம்மை பாதுகாத்து வழிநடத்தியது என்ற தயவுக்காக தேவனே உமக்கு நன்றி. இந்த ராப்பொழுதையும் பாதம் சமர்ப்பித்து எம்மை வழிநடத்த வேண்டும் என்று மரியாயி எங்கள் நல்ல தாயாரி இந்த ராம் முழுவதும் எங்களை சந்தி மனத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும். மரியாயி எங்கள் நல்ல தாயாரி இந்த ராம் முழுவதும் எங்களை சந்தி மனத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும். மரியாயி எங்கள் நல்ல தாயாரி இந்த ராம் முழுவதும் எங்களை சந்தி மனத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும். அன்பானவர்களே, இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வழிபாடாக மாறியிருக்கும் என்கிற நம்பிக்கையிலே இந்த ஞாயிறு முழுவதும் உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் எனவும் நம்புகிறேன். அத்தோடு இறையழைத்தலுக்காக நாங்கள் விசேட விதமாக தொடர்ந்து மன்றாடியிருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நிற்பாராக. ஆமென்.